திருந்துங்க, தயவு செஞ்சு எல்லாரும் திருந்துங்க. ஹாய், வணக்கம் மக்களே, நான் உங்களை ஸ்ரீகணேஷ் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச வந்திருக்கேன். வழக்கம் போல நான் வந்தாலே ஏதாவது விஷயம் இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னன்னாக்கா, நான் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. இதை பற்றி நான் வந்து பேசக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த பேசக்கூடிய அந்த சூழ்நிலை. ஸோ நான் சொல்கிறேன், அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ரொம்ப லென்த்தியாக போக விரும்பலை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் எல்லாரும் பாருங்கள். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்கச்சக்க அநியாயங்கள் நிறைய நடக்குதுங்க. மக்கள், அதுவும் நீங்களும் அதை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு சில பேர் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கான்டென்ட் கிரியேட்டருங்கிற இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு நாரடிச்சுட்டு எல்லாரும் கிடக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். நான் வந்து எல்லா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூசரையும் எல்லா கான்டென்ட் கிரியேட்டரையும் நான் சொல்கிறேங்க. சில பேர் தர நான் சொல்கிறேன். ஒரு சில கூமுட்டைங்க, ஒரு சில போக்கடாங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு, ஆகோஷமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு, தரங்கெட்டமான மட்டத்தரமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை தான் பப்ளிக்ல பேசிக்கிட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில கான்டென்ட் கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகளை பச்சையா பேசிக்கிட்டு அவங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தவங்க தாழ்த்தி அவங்க மட்டம் தட்டி அவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தனமான நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணி இன்னும் கான்டென்ட் கிரியேட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு சில பேர் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. லைஃப்ல வந்து திறந்தானாக்கா கெட்ட வார்த்தையில மந்திர ஓத்துற மாதிரி பாயை திறந்த கெட்ட வார்த்தையா என்ன பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு தடவை நான் ஸ்கோப் பண்ணி நான் போயிட்டு இருந்தேன். லைஃப் திறந்த கெட்ட வார்த்தை பச்சையா பேசுறாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா, அந்த வீடியோ எடுத்து அந்த ஒரு வாய்ஸ் எடுத்து அதாவது அப்படி டூவேட்டா எல்லாம் பண்றது. ஒரு சில பேர் மந்தம் ஓதுற மாதிரி வந்து எக்கோ சவுண்ட் வச்சு ஊன்னு கத்திக்கிட்டு எல்லாம் கெட்ட வார்த்தையில பேசிட்டு எல்லாரும் இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களும் பார்க்குறாங்க, வயதானவர்களும் பார்க்குறாங்க, குழந்தைகளும் இதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தையில ஆபாசமான வார்த்தையில பேசிக்கிட்டு அடுத்தவங்க ஒரு விஷயத்த மூக்கு நுழைச்சி அவங்கள வந்து கீழ்த்தனமா கொண்டு வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க. உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா? என்ன பண்றது? இப்படிதான் இருக்கீங்க எல்லாரும். இந்த சோஷியல் மீடியாவில் பெரியவர்கள் மட்டுமல்லாமல் வயதானவர்கள், முதியவர்கள், குழந்தைகளும் இதை எல்லாருமே பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் வந்து கெட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அதனால் மக்களே, தயவு செஞ்சு ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து வீடியோவில் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்காங்கனாக்கா அதை வந்து ஒரு ஆடியோவாக எடுத்து எல்லாரும் வந்து வீடியோ போட்டு இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்றீங்களே, கெட்ட விஷயங்கள்லாம் பண்றீங்களே, இதெல்லாம் வந்து தப்பு இல்லைங்களா? உங்களால் வந்து கடவுளே வந்து திருத்தனாலும் நீங்க திருத்த மாட்டீங்க. பெரிய அழிவை கொண்டு வந்து உங்களுக்கு கொண்டு கொடுத்தாதான், இப்ப வந்துச்சு கொரோனா சுனாமி அந்த மாதிரி பெரிய அழிவை கொடுத்தாதான் நீங்களாம் திருந்துவீங்க. மக்களே, தயவு செஞ்சு திருந்துங்க. நல்ல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நல்ல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல திறன், நல்ல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல பொது அறிவான விஷயங்கள், நல்ல ஒரு நாலேஜ் விஷயங்கள், இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி வீடியோ பண்றீங்களா, ஒருத்தவங்களை வந்து கெட்ட வார்த்தையில பேசி நீங்க போடுறீங்களா, இதனால உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. மக்களே, தயவு செஞ்சு உங்களை நீங்க பாத்துங்க. ஒரு சில பேர் வந்து வீடியோ போடுவாங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னாக்கா வந்து அடுத்தவங்க என்ன பண்றோம்னு பார்க்க கூடாது, அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும்னு. ஆனா வீடியோ போடுறவங்களே அடுத்த வாழ்க்கையை கெடுத்துட்டு தாங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே, தயவு செஞ்சு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கேம் ஷோஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க. அதை விட்டு அடுத்தவன் என்ன செய்யறான்னு சொல்லிட்டு அவன் வீடியோ பார்த்து அந்த வீடியோட்ட அப்படியே காப்பிகேட் பண்ணி அவனோட அப்படியே ஈர்வு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்றீங்களே, இது முற்றிலும் தவறான விஷயம். இது வந்து உலகம் அழிவதற்கு சமம். ஸோ தயவு செஞ்சு கெட்ட வார்த்தைகள், இந்த மாதிரி எல்லாம் தகாதமான வார்த்தைகள்லாம் வந்து அதை காப்பிகேட் பண்ணி வீடியோ பண்ணுறதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், நல்ல எண்ணத்தோடு நம்ம இருப்போம். நம்ம சிந்தனைகள் எப்பவுமே நல்லதே நம்ம நினைக்கிறோம். நம்ம நல்ல சிந்தனைகளை நம்ம வச்சுக்கணும். நம்ம சிந்தனைகள் நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து இருக்கணும். ஆகையால மக்கள் எல்லாரும் நல்ல விஷயம், நல்ல எண்ணத்தோட எல்லாருமே இருங்க. தயவு செஞ்சு எல்லாரும் திருந்துங்கப்பா. தயவு செஞ்சு எல்லாரும் திருந்துங்க. ஓகேவா?